with the master, learn to get knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 உரைநடை உலகத்தில் தமிழ் சொல் வளத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சொல் வளத்தை எழுதியவர் தேவநேய பாவாணர். பாடத்துக்குள்ளே போகிறதுமே நம்ம நுழைமுன்ன பார்த்துடலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளமில்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டு என்று விடை பகிர்கிறது தமிழ் சொல்வளம். அதாவது இந்த பேரக்ராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடும் மொழியும் நம்மளோட திருக்கண்கள், அதாவது நம்ம நாடு இந்தியா, நம்மளோட மொழி தமிழ், இந்த ரெண்டுமே நம்மளோட ரெண்டு கண்கள் மாதிரின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். அடுத்து, கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே, அதாவது காலப்போக்கில் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஏகப்பட்ட மொழிகள் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் அதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த டைம் போக 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 ஒரு மொழியாக கம்மியாகி மீதி உள்ள ஒரு மொழிகள்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. புது மொழிகளை கண்டுபிடிச்சாலும் பழைய மொழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் அது பழமையாக இருந்தாலும் அது இன்னும் அந்த கால வெள்ளத்தில் இங்கே அந்த காலத்துன்றது அவங்க ஒரு கடல் மாதிரி சொல்கிறாங்க. கால வெள்ளத்தில் ஏகப்பட்ட மொழிகள் அடித்து போயிடுச்சு. ஆனால் தமிழ் தான் நீந்தி இங்கே வரைக்கும் இருக்குது. அதாவது இப்போ வரைக்கும் அது இன்னும் பேசப்பட்டுருக்கு. நம்ம பேசுகிறதே தமிழ் தான், நம்ம படிக்கிறது இந்த மொழி. ஆனால் அது ஏற்கனவே உருவானது 5000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. ரொம்ப பழமையான மொழி. என்ன வளமில்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்களை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. நீங்கள் சில லாங்குவேஜில் கூட பார்த்தீங்கன்னா அதில் சில இலக்கிய வளம் இருக்காது, சிலது இருக்காது. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் என்ன வளம் கேட்டாலும் உங்களுக்கு இருக்கும். என்ன பொருள் இல்லையோ இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தான் சிலது தெரியதில்லை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா நம்ம பஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதோட பேர் என்ன, பேருந்து. அதை நம்ம யாரும் பேச மாட்டேங்கிறோம். நம்ம எப்போதுமே ஒரு இங்கிலீஷே தான் பேசிகிட்டு இருக்கோம். அதான் அவர் அது வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்களை கொண்டுள்ளது. அது நிறையா சிறப்பியல்களை கொண்டுள்ளது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல் வளம். அதாவது எல்லா வளமும் என்கிட்ட இருக்குது அப்படின்றத ஒரு விடையாக சொல்லுது. அதான் தமிழ் சொல் வளம். இந்த ஒரு வார்த்தையில் தமிழ் சொல்லோட வளத்தை குறிக்கிறாரு தேவநேய பாவாணர். அடுத்து பாடத்துக்குள்ள போயிடலாம். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவென்னும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். சொல்வளம் அப்படின்றது எல்லா மொழிகளும், செம்மொழிகள் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனால் அது தலை சிறந்ததுன்னா அது நம்ம தமிழ் மொழி. அடுத்து, தமிழ் இல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருட்டு பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழரும் மிக தெளிவாக தோன்றும். தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னட மொழி, பிற திராவிட மொழிகளுக்கு உரியான கருதப்படும் சொற்கள் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். அதாவது கால்டுவெல்ன்றது ஒரு மொழி ஆராயிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் அந்த திராவிட மொழிகள்னு ஒரு குழு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் என்னென்னா தமிழ் நைன்த்து ஃபஸ்ட் இயர்லேயே தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இல்லைன்னா திராவிட மொழிகள் சிலது வந்திருக்காது. ஏன்னா தமிழ் அந்த திராவிட மொழிகளில் இருக்க சில மொழிகளோட அந்த உச்சரிப்பே தமிழில் இருக்கும். எக்ஸாம்பிள்னு பார்த்தா நம்ம தமிழில் 3 அப்படின்றது மலையாளத்தில் 3, அதுக்கப்புறம் கன்னடத்தில் 3, அந்த மாதிரி மாறி வரும். அதை தான் இங்கே கால்டுவெல் சொல்கிறாரு. அடுத்து, தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் வகை சொற்களை மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டு பெறும். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்க்குற பயிர் வகைகள் பற்றின தமிழ், அதாவது ஒரு தாவர, அதாவது ஒரு பிளான்ட் பற்றினா சில அதில் இருக்க பார்ட்ஸை பற்றினா அது என்ன தமிழில் அதுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அடிவகை. அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். இது என்னன்னா ஒரு தாவரத்தினோட அடிப்பகுதியை குறிக்கிறதுக்கான சொற்கள்.
தாள், தண்டு, கோல், துரு. தாளுன்றது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. நீங்கள் நெல் பார்த்துருப்பீங்க, அதோட அடியாக இருக்கும். அடுத்து தண்டுனா நீங்கள் கீரை சாப்பிட்ருக்கீங்கன்னா அது கீழே தண்டு, ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதான் அது நீங்கள் சொல்கிறது கூட கேட்டிருப்பீங்க, தண்டு. அதுக்கப்புறம் வாழையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. அதான் இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பிக்சர்ஸ். இதான் நெல்லோட தாள். இதுதான் தண்டு, இதுதான் தோல். அடுத்து துருன்றது குத்துச்செடி, புதர் ஆகியவற்றின் அடி. அதான் அதே மாதிரி இன்னொரு வகை. அடுத்து தட்டு அல்லது தட்டை, களி, அலை, அடி. தட்டுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பு தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சோளத்தட்டு அப்படி சொல்கிறதுல இது ஒரு வகை. களி, கரும்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரும்போட அடிப்பகுதியை பேர் களின்னுவாங்க. களை, மூங்கிலின் அடி. நீங்கள் மூங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த மூங்கிலோட அடி. புளி, வேம்புக்கு மட்டும்தான் அதோட அடியோட பேரே அதுக்கு அடியாக வச்சுருக்காங்க. அடுத்து கிளை பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து சொல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை, கொம்பு, குப்பு. இது வரிசையாக பார்த்துருவோம். கவை, அடிமரத்தினின்று பெரும் கிளை. அதாவது இங்கே இப்போ ஒரு மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. மரத்தில் அந்த வேர்லேருந்து ஒரு பெரிய ஸ்டெம் மாதிரி ஒரு பெருசாக வரும், அதுதான் கவை. அதிலிருந்து சில பிரான்ச்சஸ் தான் சொல்லுவாங்க, அதுதான் கொம்பு இல்லைன்னா கொப்பு. கிளை, அந்த கொம்பிலிருந்து சில கிளைகளாக பிரியும், அதுதான் அது பேர் கிளை. அடுத்து சினை, அந்த கிளையிலே பார்த்துருக்கீங்கன்னா சின்ன சின்ன இதாக லீவ்ஸாக வளரும், சில இலைகள்லாம் வளரும், அதுதான் சினை. அந்த சினையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்னதாக இருக்கும், கொஞ்சம் லார்ஜ், கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட அது பேர் போத்து. இந்த சினையினோட பிரிவு போத்து. அடுத்து குச்சுன்னா அந்த போத்து பார்த்துருக்கீங்கன்னா அந்த போத்துலேருந்து அப்படியே விரியும், அதுதான் குச்சி. அதுக்கப்புறமா அந்த குச்சியினோட ஒரு பிரிவு, ஒரு சின்னதாக ஒரு பிரிவு இருக்கும், அதுதான் இனுக்கு. அந்த குச்சியினோட பிரிவுலே அது இனுக்கு. பார்த்துக்கோங்க, இவ்வளோ கிளை பிரிவுகள் இருக்கும். அது யாருமே நிறைய பேத்துக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னே கிளை அப்படின்றோம், ஆனால் இதுதான் அதோட உண்மையான ஒரு பெயர். அடுத்து காய்ந்த அடியின் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகள் வழங்கும் சொற்கள். சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை. சுள்ளினா காய்ந்த குச்சி, அதாவது இந்த குச்சி சொல்லியிருக்கேன்ல, அந்த குச்சின்றது போத்தினோட பிரிவு. போத்து நீங்கள் சொன்னீங்களா, அந்த குச்சி காய்ஞ்சு போனால் எப்படி இருக்குன்றான் சுள்ளி. விறகுனா காய்ந்த சிறுகிகள், அதான் நீங்கள் நிறைய பேர் விறகு கட்டை அப்படின்ற பார்த்துப்பீங்களா, விறகு இந்த அடுப்புக்கெல்லாம் போடுவாங்க. அடுத்து வெண்களி, காய்ந்த களி பார்த்துருப்பீங்க. அந்த களின்றது கரும்பினோட அடி இருக்குல்ல, அது அப்படியே ஒரு அப்படியே காய்ஞ்சு போயிடும், அதான் வெண்களி. கட்டை, காய்ந்த கொம்பின் கவையும் அடியும், அதான் கட்டைன்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்து இலை வகை. தாவரத்தின் இலை வகைகளுக்கு குறிக்கும் சொற்கள். இலை, புளி, வேம்பன் முதலியவற்றின் இலைன்றது நம்ம சாதாரணமாக தெரியும். அடுத்து தாள்ன்றது நெல், புல். தாள்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இலையை விட. அடுத்து தோகை, சோளம், கரும்பு, அதோட இலை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓலையில தான் அது குடிப்பாங்க. அடுத்து சண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சருகுன்றது அந்த இலையோட காஞ்ச பகுதி. சண்டுன்றது தாளும் தோகையத்தோட காய்ந்த நிலைமை. அடுத்து கொழுந்து வகை. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள். ஒரு தாவரத்தை எடுத்திங்கன்னா அது நுனி பகுதியில் கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர். துளிர் அல்லது தளிர். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. இந்த நெல் புல்லுக்கு கொழுந்து பேர் துளிர். முறி அல்லது கொழுந்து, அதான் இதுக்கு அப்படியே புளி, வேம்புக்கெல்லாம் அதில் என்ன பேரோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. குருத்து, சோளம், கரும்பு, தென்னை
பனை முதலியவற்றின் கொழுந்து. குருத்துன்றது சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றோட கொழுந்து. அடுத்து கொழுந்தாடை, கரும்பின் நுனிப்பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா பூவின் வகைகளை பார்க்கலாம். ஏன்னா இது அவ்வளோதான். கொழுந்துன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியல, எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா துளிர், தளிர், முறி, கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை. அடுத்து போயிடலாம். பூவின் நிலைகள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். நீங்கள் பூ பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பூ இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா அந்த பூவோட தோற்றநிலை என்ன சொல்லுவாங்க? அரும்பு. அது இன்னும் கொஞ்சம் விரியாக தொடங்குறது பொது. அடுத்து மலர். அதுக்கப்புறம் அது மர செடியிலேருந்து கீழே விழுந்து அது பேர் வி. அடுத்து பூ வாடி போச்சுன்னா அது செம்மல். ஃபஸ்ட்டு அரும்புனா பூவோட தோற்றநிலை. பொதுனா பூ லைட்டாக விரிய தொடங்குது. மலர்னா அது பூ மலர்ந்து போய் கரெக்டாக இருக்குது. வீணா அது மரச்செடியிலேருந்து கீழே விடுறது. செம்மல்னா அது வாடி போன நிலை. அடுத்து நம்ம இதை யார் இவரை கடைசியாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சோம். இந்த தெரியுமா இதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துறோம். அடுத்து பிஞ்சு வகை. தாவரத்தின் பிஞ்சு வகைகளின் வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. இந்த பிஞ்சுக்கு சொல்லியிருப்பீங்களா, அந்த பூவோட சின்ன, அதாவது ஒரு அதோட ஒரு ஸ்மாலர் டைப் மாதிரி. பூம்பிஞ்சுனா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பிஞ்சுனா சிறிய காய், அதாவது இப்போ தான் அது வந்திருக்கு. இப்போ கொய்யா பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, கொய்யா பிஞ்சு அப்போ தான் அது வரும், அது பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. வடுனா மாம்பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, கவ்வைனா இயல் பிஞ்சு, குறும்பைனா தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை பார்த்துருப்பீங்க, அதோட சிறிய வகை. இளநீர்னா முற்றாத தேங்காய், நுழாயினா இளம் பாக்கு, கருக்கல்னா இளநெல், கச்சல்னா வாழை பிஞ்சு. அடுத்து குலை பார்த்துடலாம். குலை. தாவரங்களின் குலை வகைகள் குறிப்பதற்கான சொற்கள். அதாவது தாவரத்தில் குலைன்னு இருக்கும்ல, தாவரங்களோட குலை வகைகளை பற்றின ஒரு சொற்கள். குலைகள்னா காய்களோ கனிகளோ, இதுதான். கொத்துனா அவரை, துவரை, அவளோ, அதோட குலை. குலையினாலே கொடி முந்திரியோட குலை. தாருனா வாழைக்குலை. வாழைக்குலை பார்த்துருப்பீங்களா, அதுதான். அந்த தாரில் தான் ஏகப்பட்ட சீப்பு இருக்கும். சீப்பில் தான் அது இருக்கும். சீப்பில் தான் வாழைப்பழங்கள் இருக்கும். அது மொத்தமாக இருக்கிற மாதிரி அந்த காய்களோ கனிகளோ மொத்தமாக ஒரு இடத்துல. இப்போ சீப்பு இருந்துச்சு. இப்போ ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக சேர்த்தா வாழைப்பழம் நிறைய ஒரு 14-15 பழம் இருந்துச்சுன்னா அது ஒரு சீப்பு. அது மொத்தமாக ஒரு தண்டில் ஒரு ஃபுல்லாக 16-20 அப்படி இருந்துச்சுன்னா அது 20-30க்கு மேலே இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பேர் வாழை குலை, அதாவது தாரன். கதிர்னா கேழ்வரகு, சோளம், அதோட கதிர். அழகுனா அழகு அல்லது குரல், அப்படின்னா நெல்திணையோட கதிர். சீப்புனா வாழைத்தாட்டின் ஒரு பகுதி சீப்பு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கெட்டுப்போன காய்கனி வகை. அடுத்து பார்க்கலாம். கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல், அதாவது கெட்டு போச்சுன்னா அப்படி இருக்கும். சூம்பல்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, சூம்பி போயிடுச்சு, அந்த பழமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நுனியில், அதான் அந்த நுனியில் கொஞ்சம் சுருங்கி இருக்கும், அதான் சூம்பல். அடுத்து சிவியல்னால் அந்த பழம் சுருங்கி இருக்கும். சொத்தைனா பூச்சி பழுலாம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் காய் அல்லது கனி, அதான் அதே தான். வெம்மல்னா ரொம்ப பழுத்து, அந்த பிஞ்சிலே அது வெயில்னால ஒரு மாதிரி வெம்பி போயிடும். அழியல்னா அழுகி போகிறது, அழுகல்னா அழுகு போகிறது. அதே குளுத்து நிறைய பழம். செண்டுனா பதறி போன மிளகாயெல்லாம் அப்படியே கொஞ்சம் இப்படி பதறி போன மாதிரி இருக்கும், அதான் மிளகாய். அடுத்து கொட்டன் காய் அல்லது கூகைக்காய். கொட்டன் உட்கார்ந்திருந்து கெட்டக்காய். தேரைக்காய், தேரை அமர்ந்திருந்தல் கெட்டக்காய், அதான் தேரை அமர்ந்திருந்தல் கெட்டக்காய். அல்லிக்காய்னா தேரை அமர்ந்திருந்தல் கெட்ட தேங்காய். இது எல்லாமே தேங்காய் பற்றினா.
தேங்காய் உடையுது. ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். அடுத்து நம்ம இங்கே பழத்தோல் வகை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேலே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து தொலி மிக மெல்லியது, அதாவது இந்த பழத்தோல், அந்த தோல் வகை சொல்கிறாங்க. தொலின்றது ரொம்ப மெல்லிசாக இருக்கும், தோல்னா கொஞ்சம் தினமாக இருக்கும், தொடுனா வன்மையாக இருக்கும், ஓடுனா நீங்கள் தேங்காய் ஓட பார்த்துருப்பீங்களா, அது குடுக்கைன்னா இன்னும் சுரையின் ஓடரும். அது ரொம்ப மட்டையும் தேங்காயோட நெற்றி பகுதியில் ஒன்று இருக்கும், அதான் மட்டை. உமினா நெல் கம்பு அதோட மூடி மாதிரி இருக்கும். கொம்பைனா வரகு கேழ்வரகு அதோட உமி. அடுத்து மணி வகையை பார்த்துடலாம், டக்கு முடிக்கலாம். நான் இந்த நான் ஏன் டக்கு முடிக்க சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த பாடன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஆனால் நிறையா இருக்கும். இன்னும் இளம் பயிர் வகை இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் நெல் புல். கூலம்னா மணி வகை கூலம்னா நெல் புல் அதோட தானியங்கள். பயிர்னா அவரை உளுந்து அதோடது. கடலைனா வேர்க்கடலையோட வேர்க்கடலை கொண்ட கடலையோடது. அதான் மணி வகைனா அதோட. இப்போ ஒரு தானியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சின்னதாக, அதாவது நம்ம எங்கே எப்படி பிஞ்சுன்றோமோ அங்கே தானியம் பொறுத்த வரைக்கும் அது மணி. கூலம்னா நெல், பயிர்னா அவரை உளுந்து. பயிர் பழஞ்சிருச்சுன்னா அது அவரைன்னுவாங்க, இல்லைன்னா உளுந்துன்னுவாங்க. கடலைனா வேர்க்கடலை கொண்ட கடலை அதோடது. விதைனா கத்திரி மிளகாய். கால்னா புளி காஞ்சரை அதோட வித்து. முத்துனா வேம்பு ஆமணி அதோடது. கொட்டைனா மா பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய்னா தென்னை வித்து முதிரை அதோட வித்து. அடுத்து நம்ம இளம்பயிர் வகை பார்த்துடலாம். இளம்பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கும் சொற்கள். தாவரத்தோட இளம்பயிர் சொற்கள் இங்கே இந்த பிக்சராக கொடுத்துடலாம். நம்ம பிக்சர்லேயே பார்த்துடலாம், தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா புரியும். நாற்று தான், இதான் நாற்று. நாற்றுனா நெல்லோடது. நெல் கத்திரி அதோட இளநிலை. இங்கே கன்று இங்கே கன்று இருக்குது. இது மா புள்ளி வாழையோடது. அதுக்கப்புறமா குருத்துனா இந்த வாழை. குருத்திங்க கொடுத்துருப்பாங்க, குறுக்கலையா? குருத்துன்றது அந்த வாழை இலையோட நிலநிலை. பிள்ளைன்னா தான் இங்கே இருக்க பாருங்க, இதுதான் பிள்ளை. இது தென்னையோட இளநிலை. இதுக்கு தான் இருக்கணும் தென்னை வளர்றது பாருங்க. நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, குட்டி இங்கே கொடுக்கலையா? குட்டின்றது விழாவின் நிலநிலை. அடுத்து மடலி, இதான் இங்கே மடலி கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் மடலி. மடலி இல்லைன்னா இது வடலின்னு சொல்லுவாங்க. பனையோட இளநிலை. பையங்கூழ்னா இதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பையங்கூழ்னா சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக போடுறேன். இது வரைக்கும் நம்ம பயிர் வகை மட்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து மீதி இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.